நான் வந்து பப்புக்கு வீட்ல வேலை சொல்றேன்னா, "நீ பண்ணா பண்ணு, பண்ணாட்டி விடு" பட்டாணி மெதுவா நன்னு இல்ல, ரைனோ. அவங்களுக்கு வந்து இது நல்லது, இது கெட்டது, இது உன் வேலை. எனக்கு வந்து எதுவுமே சிம்பிளா பண்ணா புடிக்காது. எல்லாமே வந்து காம்ப்ளிகேட் பண்ணி பப்புக்கு வந்து நான் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இந்த செடியில வந்து ரொம்ப நாளா பூ பூக்காமலே இருந்துச்சு. இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் பூ பூத்திருக்கு. கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா. சரி வாங்க உள்ள போயிட்டு அப்புறமா பேசலாம். இங்க வந்து பயங்கரமா காத்தடிக்குது இப்போ. இன்னைக்கு என்னோட ஒரு மார்னிங் vlog தான் பார்க்க போறோம். பட் ஸ்டில் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பப்புவோட மார்னிங் ரொட்டீன் vlogs வீடியோலாம் வந்து எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு கீழ கமெண்ட்ஸ்ல வந்து ஃப்ரீக்வென்ட்டா என்கிட்ட எல்லாரும் கேட்கிற கொஸ்டினே வந்து, பப்பு வந்து அவனோட டாய்ஸ் எல்லாம் அவனாவே எடுத்து வச்சுடுறான். அவனோட வேலையெல்லாம் அவனாவே செய்றான் அப்படின்லாம் வந்து வீடியோஸ்ல காட்டுறீங்கல்ல. ஆக்சுவலி அவன் வந்து அப்படிதான் செய்றானா? இல்ல நீங்க வந்து அவன ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறீங்களா? இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நெறைய வரும் கமெண்ட்ஸ்ல, டிஎம்ஸ்லலாம். இன்னும் சில பேர் வந்து என் குழந்தலாம் இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க வேலையெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறது இல்ல. நான் தான் வந்து எல்லாமே செய்ய வேண்டியதா இருக்கு. உங்க குழந்தை மட்டும் எப்படி இதெல்லாம் செய்றான்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து நெறைய வந்திருக்கு. ஸோ இந்த 2 விதமான கொஸ்டின்ஸ்க்கும் வந்து டீட்டெயில்டா இந்த வீடியோல வந்து ஆன்சர் பண்ண போறேன். பட் ஸ்டில் ரொம்ப சீரியஸ் டாக்லாம் இருக்க போறதில்ல. நம்மளோட ரெகுலர் மார்னிங் ரொட்டீன் vlog தான் இருக்க போது. இதுல பப்புவ பத்தின விஷயமும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அப்படியே வாங்க எங்களோட இந்த மார்னிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கார்ன் பன்னீர் பராட்டா தான் பண்ண போறேன். இந்த கார்ன வந்து அப்படியே சாப்பிடலாமே நார்மலா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஆனா எனக்கு வந்து எதுவுமே சிம்பிளா பண்ணா புடிக்காதே. எல்லாமே வந்து காம்ப்ளிகேட் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணா தான் எனக்கு பிடிக்கும். அப்படிலாம் இல்ல. பப்புக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் பம்கின் பராட்டா வந்து செஞ்சிருந்தேன்ல, அதோட ரெசிபி கூட நான் ஒரு vlogல ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த பராட்டா வந்து பப்புக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த பம்கின சும்மா அவனுக்கு வந்து யூசுவலா காய் பொரியல்லாம் செய்ற மாரி குடுத்துருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டான். அதனால அந்த பராட்டா மாரி செஞ்சு குடுத்ததுக்கப்புறமா அவன் வந்து நல்லாவே சாப்பிட்டான். ஸோ இப்போ 2 நாளா இந்த கார்னுமே வந்து சாப்பிடுறதில்ல. அதனால இத வச்சு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா இல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே குடுத்துரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த ரெசிபி தான் பண்ண போறோம். ஸோ அப்படியே வாங்க சமைச்சிட்டே பேசலாமா? எனக்கு வந்து யூசுவலா மார்னிங்கே இந்த மாரி சப்பாத்திலாம் செய்யணும் அப்டின்னா ஒரு பெரிய தலைவலி தான். ஏன்னா மாவு ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சு, அதுக்கப்புறம் சைட் டிஷ் வேற செய்யணும். நெறைய டைம் வந்து இழுத்துரும். பட் ஸ்டில் இந்த மாரி பராட்டா வெரைட்டிலாம் வந்து கொஞ்சம் ஈஸியா செஞ்சிரலாம். ஏன்னா இதுக்கு வந்து சைட் டிஷ்லாம் செய்ய தேவையில்ல. நம்ம வந்து குயிக்கா டைரக்ட்டா வந்து பராட்டா செஞ்சு அப்டியே சாப்பிட வேண்டியது தான். அதனால இன்னைக்கு மார்னிங்கே வந்து பராட்டா செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம எப்பவும் யூசுவலா வந்து சப்பாத்திக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ, அதே மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதனால தான் இப்போ மாவு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணணும். ஸோ யூசுவலா நீங்க எப்படி மாவு ரெடி பண்ணுவீங்களோ சப்பாத்திக்கு, அந்த மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட சப்பாத்தி மாவு இருக்கிற அன்னைக்கு இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா நெறைய வேலை வந்து ஒரே டைம்ல, ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து செய்ற மாதிரி ஆயிடும். அதனால ஆல்ரெடி சப்பாத்தி மாவு இருக்கு அண்ட் கார்னும் வீட்ல இருக்கு அப்படின்னா மட்டும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க. நான் வந்து ஆல்ரெடி நெறைய வீடியோஸ்ல வந்து சொன்ன மாரி தான், பப்புவோட இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. 1 வயசு, 1 1/2 வயசுலலாம் வந்து பப்புக்கு வந்து சுத்தமா கார்னே புடிக்காது. நான் வந்து பாயில் பண்ணி, மேஷ் பண்ணி, அது ஏதாச்சும் பேன் கேக்லலாம் போட்டு அந்த மாரிலாம் தருவேன். சுத்தமா சாப்பிடவே மாட்டான். ஆனா 2 வயசுக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, கார்ன் வந்து அவனோட ஃபேவரைட் ஆயிடுச்சு. அண்ட் அகெயின் இப்போ 2 1/2 வயசுல இருந்து வந்து கார்னே வந்து சாப்பிடுறதில்ல. இந்த மாரி தான் ஒரு 4, 5 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்.
ஸோ இப்போ வந்து கார்ன் சாப்பிடாதனால தான் இந்த மாதிரி ஒரு பராட்டா ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த கார்ன் வந்து கிளீன் பண்றது வந்து என்னதான் சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தாலும் ரொம்ப மெஸ்ஸியான வேலை தான் இது. எனக்கு இந்த மாதிரி மெஸ்ஸியாக்குற வேலையோ, இல்ல நெறைய டைம் எடுக்கிற வேலையோ வந்து குக்கிங்ல பண்றது சுத்தமா புடிக்காத ஒரு விஷயம். பட் ஸ்டில் இன்னைக்கு 2மே ஒரே நாள்ல பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கல. இந்த ரெசிபில வந்து நான் செய்ய போற இந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல, இத வந்து ஆக்சுவலா நீங்க டீப் ஃப்ரை பண்ணி கட்லெட் மாதிரி, நக்கெட்ஸ் மாதிரியும் வந்து கிட்ஸுக்கு குடுக்கலாம். கார்ன் சாப்பிடாத கிட்ஸுக்குலாம். நான் அந்த மாரி தான் ஆக்சுவலா பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். அது அவ்வளவா ஹெல்தி இல்ல. நம்ம என்னதான் கார்ன் வந்து ஹெல்தியா குடுக்குறோம் அப்படின்னாலும், அது டீப் ஃப்ரை பண்ணிட்டா அது வந்து ஹெல்தி இல்லல்ல. அதனால தான் இன்னைக்கு வந்து பராட்டா மாரி செஞ்சு குடுத்துரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பராட்டா புடிச்சது. அதனால இந்த டைமும் பிடிக்கும் அப்படின்றனால இப்படி ட்ரை பண்றேன். உங்களோட கிட்ஸுக்கு வந்து சப்பாத்தி, இந்த பராட்டா வெரைட்டீஸ்லாம் புடிக்காது அப்டின்னா, நான் இதுல ஸ்டஃப் பண்ற அந்த அந்த ரெசிபி மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அத வந்துட்டு நீங்க டைரக்ட்டா குட்டி, குட்டி பால்ஸா வந்து உருட்டிட்டு, டீப் ஃப்ரை பண்ணி நக்கெட்ஸ் மாதிரி, இல்ல கட்லெட்ஸ் மாதிரிலாம் வந்து செஞ்சு குடுக்கலாம் ஸ்நாக்ஸ் டைம்ல. அதுவுமே வந்து ஃபில்லிங்கா இருக்கும். இந்த ரெசிபி வந்து கிட்ஸுக்கு செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஸ்டில் ரொம்ப குட்டி குழந்தைக்கலாம் இல்ல. 2 வயசு கீழ இருக்கிற குழந்தைக்கலாம் வந்து கண்டிப்பா குடுக்கக்கூடாது. நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணிறாதீங்க. நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல இப்படி கேட்குறீங்க. நான் ஏதாச்சும் ரெசிபி வந்து சொல்றேன் அப்படின்னா, இது வந்து 1 வயசுக்கு கீழ இருக்க குழந்தைக்கலாம் குடுக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பா குடுக்கக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து சோக் பண்ணிக்கிறதுக்கு, சோக்கிங் ஹசார்ட்லாம் வந்து நெறைய இருக்கு. ஸோ 1 வயசுக்கு கீழ இருக்க குழந்தைக்கலாம் வந்து குடுக்கக்கூடாது. உங்க கிட்ஸ் வந்து 2 வயசுக்கு மேல இருக்காங்க. நல்லா வந்து அவங்களுக்கு சாப்பாடு சீவ் பண்ணி சாப்பிட தெரியும். அப்படின்னா மட்டும் இந்த ரெசிபி வந்து குடுங்க. ஓகே. ஒரு பெரிய ஸ்ட்ரகில்க்கு அப்புறமா ஃபைனலி அந்த கார்ன் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சாச்சு. அந்த கார்ன வந்து நீங்க ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் குடுங்க. நல்லா வந்து கிரஷ் ஆயிடும். அதுக்கப்புறமா அத ஒரு பவுல்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம சில திங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். இதுல ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ண போறோம். இது கூட வந்து நீங்க பெரியவங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, கிரீன் சில்லியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கிட்ஸ்க்கான ரெசிபி அப்படின்றனால கிரீன் சில்லி வந்து ஆட் பண்ணல. அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ் இது 2மே வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கார்ன் பன்னீர் பராட்டா அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. அதனால இன்னைக்கு வீட்லயே வந்து நான் பன்னீர் ரெடி பண்ண போறேன். நீங்க வந்து கடையிலயே வாங்கிக்கலாம். கடையில வாங்கிட்டு அந்த பன்னீர வந்து நல்லா கிரேட் பண்ணிட்டு, இந்த ஸ்டஃபிங் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வீட்லயே தான் செய்ய போறேன் பன்னீரு. ஏன்னா பால் வந்து வீட்ல இருந்துச்சு அண்ட் பன்னீர் வந்து வீட்ல இல்ல. அதனால நான் இன்னைக்கு வீட்லயே ரெடி பண்ண போறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து வீட்லயே பன்னீர் எப்படி செய்றது அப்படின்னு தெரியாது அப்படின்னா, இப்ப வந்து நான் சொல்லிடுறேன். நான் 1 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். நம்ம எப்பவும் பாயில் பண்ற மாதிரி தான். ஒரு வாட்டி பொங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வந்து வச்சுட்டு, இதுல 1 லெமன் ஜூஸ் வந்து நம்ம இது பண்ணணும். ஸ்குவீஸ் பண்ணணும். இந்த லெமன் வந்து அதுல போட்ட உடனே வந்து பால் நல்லா திரிஞ்சிரும். இந்த மாதிரி தனியா இந்த மில்க் சாலிட்ஸ்லாம் வந்து தனியாவும், வாட்டர் வந்து தனியாவும். இது ஆக்சுவலா இந்த வாட்டரும் நீங்க வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இத சப்பாத்தி மாவு வந்து நான் பெசஞ்சேன்ல, அதுல ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்டெப்ப வந்து நான் மறந்துட்டேன். பட்டாணி மெதுவா ஓகே. ஸோ இது பண்ணிட்டு இருக்கும்போதே பப்பு வந்து எழுந்திருச்சு வந்துட்டான். ஸோ இந்த பன்னீர வந்து நம்ம ஸ்ட்ரெயினர்ல வந்து ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஒயிட்டா இருக்குல்ல இதுதான் வந்து பன்னீரு. இத நம்ம பிளாக் மாதிரி பண்ணோம்னா, நம்ம கடையிலலாம் கிடைக்கிற மாரி பன்னீர் வந்து வந்துரும். பட் இன்னைக்கு வந்து நம்ம கிரேட் பண்ண பன்னீர் தான் வேணும் அப்படின்றனால, நான் வந்து இப்படி டைரக்ட்டாவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க கடையில வாங்கியிருக்க பன்னீர் தான் இருக்கு அப்படின்னா, அது நல்லா கிரேட் பண்ணிட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சால்ட்டு, சில்லி பவுடர் இது கூட நீங்க ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பட் நான் வந்து இன்னைக்கு கிட்ஸோட ரெசிபி அப்படின்றனால, காரம் வந்து ரொம்ப மைல்டா தான் இருக்கணும் அப்படின்றனால, கொஞ்சமா சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம ரெகுலரா பன்னீர் பராட்டா அதெல்லாம் வந்து செய்வோம்ல, அந்த மாரி ஸ்டஃப் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
யூசுவலா பராட்டானாலே சப்பாத்திய விட கொஞ்சம் அதிகமா தான் மாவு உருண்டை வந்து நம்ம எடுக்கணும். ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு மாவு உருண்டை எடுத்துட்டு, அத வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாரி தேய்ச்சுட்டு, அதுக்கு நடுவுல வந்து ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்ல 5 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க வச்சுக்கலாம். கொஞ்சம் நெறைய ஸ்டஃபிங் இருந்துச்சு அப்டின்னா தான் பராட்டா வந்து சாப்பிடும்போது எல்லா சைடுமே வந்து ஈக்குவலா வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து இருக்கும். இல்லன்னா நெறைய இடத்துல வந்து வெறும் சப்பாத்தி சாப்பிடுற மாதிரி இருக்கும். அங்கங்க தான் வந்து ஸ்டஃபிங் இருக்கும். அதனால நெறைய ஸ்டஃபிங் வச்சுட்டு, இந்த மாரி நான் வீடியோல காட்டுறேன்ல, இந்த மாரி ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் வந்து தேய்ச்சுக்கணும். நான் வந்து இன்னைக்கு ஆயில் தான் யூஸ் பண்றேன் தவால. பட் நீங்க வந்து பட்டர், கீ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர்லாம் ஆட் பண்ணீங்கன்னா, இன்னும் டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு, திருப்பி போட்டு குக் பண்ணதுக்கு அப்புறமா எடுக்கணும். அவ்வளோதான் இந்த பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நீங்க அந்த கட்லெட் மாதிரியோ, இல்ல நக்கெட் மாரியோ செய்யணும். பரோட்டா வந்து சாப்பிட மாட்டாங்க அப்டின்னா, நான் அந்த ஸ்டஃபிங் செஞ்சேன்ல, அந்த ஸ்டெப்போட வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டஃபிங்கே வந்து குட்டி, குட்டி பால்ஸா வந்து உருட்டிட்டு டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இல்ல கட்லெட்ஸ் மாதிரி பேன்லயும் வந்து ஷாலோ ஃப்ரையும் பண்ணி குடுக்கலாம். இது 2மே வந்து ஆப்ஷன்ல இருக்கு. பட் ஸ்டில் பப்புக்கு வந்து பராட்டா தான் பிடிக்கும் அப்படின்றனால நான் வந்து இது செஞ்சுட்டு இருக்கேன். அவன் கட்லெட்லாம் கூட அவ்வளவா ஒன்னும் விரும்பிலாம் சாப்பிட மாட்டான். ஏதோ நான் 1/2 கட்லெட்டோ, இல்ல 3/4 கட்லெட்டோ வந்து உள்ள போகும் அவ்வளோதான். பட் பராட்டானா வந்து 1 வந்து கண்டிப்பா சாப்பிட்டுருவான். அதனால தான் இன்னைக்கு இத வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பராட்டா செய்றதுக்கு ஆனா இன்னைக்கு நெறைய வேலை தான். ஏன்னா எனக்கு சப்பாத்தி செய்றதே பிடிக்காது அப்படின்னு தான் நான் வந்து பராட்டா செய்வேன் யூசுவலா. பட் இன்னைக்கு வந்து சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் வீட்லயே பன்னீர் வேற ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கார்ன வேற எடுத்து அப்படின்னு நெறைய வேலை மார்னிங்கே வந்து செஞ்சாச்சு. எனக்கு என்னலாம் பிடிக்காதோ அந்த வேலைலாம் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் உங்க வீட்ல வந்து சப்பாத்தி மாவு ரெடியா இருக்கிற அன்னைக்கு இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா அந்த கட்லெட்டோ, இல்ல நக்கெட்ஸோ வந்து ட்ரை பண்ணுங்க. இல்ல என்ன மாதிரிலாம் உங்களுக்கு கஷ்டம்லாம் இல்ல சப்பாத்தி செய்றது அப்டின்னா, தாராளமா இந்த ரெசிபி எப்போ வேணும்னாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஊறுகாய் அண்ட் தென் தயிர் இது மட்டும் இருந்தாலே போதும். செம்ம காம்பினேஷன். அப்டியே லிட்டரலி வாயில வந்து அப்டியே மெல்ட் ஆகுது. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருந்துச்சு. இது வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்ல. ஆக்சுவலா எங்க வீட்ல இன்னைக்கு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதான் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவ்ளோ டேஸ்டியா இருந்துச்சு. எனக்கு வந்து ஷூட் இருந்தனால பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு பப்புக்கு வந்து ஊட்ட சொல்லி தீனாட்ட குடுத்துட்டேன். ஸோ தீனா வந்து ஊட்டிருவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பப்பு யார் கூட ரொம்ப அட்டாச்டா இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கூடவா இல்ல தீனா கூடவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா தீனா கூட தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ 4, 5 மந்த்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கும்போதுலேருந்து ஒரு 5 மந்த்ஸ் குழந்தையா இருக்கும்போதுலேருந்து, இப்போ 2 வயசு வரைக்குமே கூட அவங்க அப்பான்னா அவனுக்கு வந்து அவ்ளோ பிடிக்கும். நானா நானான்னு சொல்லி அவங்க அப்பா கூடவே தான் வந்து சுத்திட்டு இருப்பான். நைட்டு ஃபுல்லா வந்து ஒண்ணாவே தான் தூங்குவாங்க. இது எல்லாமே வந்து இப்போ இருந்து நான் சொல்லல. ஒரு 4 மாசத்து குழந்தையா இருக்கும்போதுல இருந்தே வந்து சொல்றேன். ஸோ அப்பைலருந்தே வந்து அவங்க அப்பா கூடவே தான் இருப்பான். பட் சடனா இந்த 2 வயசுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சோ என்னவோ தெரியல. இப்போலாம் வந்து அம்மா அம்மான்னு என் கூடவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சேஞ்சஸ் வந்து எதனால ஆச்சு அப்படின்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஸ்டில் இப்பவும் வந்து அவங்க அப்பா மேல வந்து ரொம்ப பாசமா தான் இருப்பான். பட் இந்த கனெக்ட் ஆகுறது, அவங்க கூடயே வந்து சேர்ந்து எல்லா வேலையும் செய்யறது, அதெல்லாம் வந்து இப்போ செய்யறதில்ல. ரொம்ப வந்து கம்மி பண்ணிட்டான். விளையாடுறதுக்கு மட்டும் தான் அவங்க அப்பா கூட போறது. பட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து தூங்குறதுலருந்து, சாப்பிடுறதுலருந்து, பால் குடுக்கறதுலருந்து எல்லாமே வந்து அவங்க அப்பா தான் செய்யணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பப்புவோட வேலையிலலாம் தீனாவையும் வந்து இன்வால்வ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இந்த மாரி சாப்பாடு ஊட்டுறது, இல்ல குளிக்க வைக்கிறது, இது எல்லாமே வந்து பண்ண சொல்லுவேன். அவங்களும் வந்து பண்ணுவாங்க. ஸோ 2 பேர் கூடயும் ஈக்குவலா வந்து அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அதுக்காக தான். ஓகே. ஸோ இப்போ வந்து பப்புவ பத்தி நீங்க எல்லாரும் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். எல்லாரும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அப்டின்னா, பப்பு வந்து வீடியோல அவனோட டாய்ஸ் எல்லாமே அவனாவே எடுத்துட்டு போய் அந்த பிளேஸ்ல வச்சுடுறான். மெஸ்ஸியா இருக்கிற வீடு எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றான். அவனோட வேலைய வந்து அவனாவே செஞ்சுக்கிறான். எங்க குழந்தைங்கலாம் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து எப்படி செய்றான்? நீங்களா வந்து சொல்லிக் குடுத்தீங்களா? இல்ல நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்றீங்களா அவன வேலை செய்ய சொல்லி? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நெறைய வந்து கேட்கிறதே.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா, அந்த சேர வந்து அவனாவே தான் கொண்டு போய் உள்ள வச்சான். நான் வந்து அவன்கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது. அந்த சேர கொண்டு போய் வையின்னும் நான் சொல்லல. அவனாவே ஏதாச்சும் அவனோட திங்ஸ் வந்து வெளியில இருக்கிறத பார்த்தான் அப்டின்னா, கொண்டு போய் அதோட இடத்துல வந்து வச்சுருவான். இந்த ஹேபிட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு ஜென்யூனா வந்து கொஸ்டின் பண்ணவங்களுக்காக, தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்காக நான் வந்து இப்ப ரிப்ளை பண்ணிர்றேன். பப்புக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க வந்து சொல்லிக் குடுத்தது தான். அவனோட திங்ஸ வந்து எடுக்குறான் அப்டின்னா, மறுபடியும் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு. இத சின்ன வயசுல நம்ம எப்படி சொல்லிக் குடுக்க முடியும் குழந்தைங்களுக்கு? நம்ம அந்த விஷயத்த செய்யும்போது, அத பார்த்து அவங்களும் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அந்த வேலைய செஞ்சிருப்பேன். இந்த பொம்மை வந்து இங்கருந்து எடுக்குறேன் அப்டின்னா, மறுபடியும் கொண்டு போய் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேயே தான் வைக்கணும் அப்படின்னு நான் வந்து செஞ்சிருப்பேன். ஸோ நான் செஞ்சத பார்த்து அவனே வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சது தான். இதுல வந்து ஃபோர்ஸ் பண்றதுக்கு, இல்ல நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து அவன இது பண்றதுக்கு, வற்புறுத்துறதுக்குலாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்படிதான் எல்லா விஷயமும் வந்து நாங்க என்ன செய்றோமோ அத பார்த்து அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அதே மாரி தான் பப்புவும் வந்து நாங்க செஞ்சோம். அவன் வந்து அத ரிப்பீட் பண்ணான். இது போலார் பேர்லாம் சொல்றான் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் பேர் மட்டும் தான் சொல்லுவான். இது லயன். இது ரைனோ. நன்னோ இல்ல ரைனோ. இது சீட்டா. இது என்னது? நன்னோ இல்ல ரைனோ. ரைனோ ரைஸ் இல்ல ரை. இது என்ன? டைகர். புலிதான் இங்கிலீஷ்ல டைகர். டைகர். டைகர் தண்ணி குடிக்கும். எடுத்த பொருள எடுத்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, இல்ல ஸ்லிப்பர வந்து கரெக்ட்டான பிளேஸ்ல கொண்டு போய் வைக்கிறது. இந்த மாரி குட்டி, குட்டி விஷயம்லாம் நாங்க பண்ணத பார்த்து அவன் திரும்பவும் பண்ணான். இவ்ளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். வேற எதுவுமே வந்து காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நாங்க பண்ணத பார்த்து அவன் திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சான். இந்த மாதிரி என் குழந்தை பண்ணணும்னா என்ன பண்றது? அப்படின்லாம் வந்து நெறைய பேர் கேட்டுருக்கீங்க. நான் வந்து இப்பவே சொல்லிடுறேன். நீங்க வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு வந்து இது நல்லது, இது கெட்டது, இது உன் வேலை, இத நீ செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து புரிய வச்சாலே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து அவங்களாவே பிரஷ் பண்ணிக்கிறது, இல்ல அவங்களோட அவங்களோட அழுக்கு துணிய வந்து எடுத்துட்டு போய் லாண்ட்ரில போடுறது, இல்லன்னா செருப்ப கழட்டி ஒரு அவங்களோட அந்த பிளேஸ்ல கொண்டு போய் கரெக்ட்டா அரேஞ்ச் பண்றது. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணாலே போதும். பப்புக்கு வந்து நான் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வீட்ல இருக்க வேலை, என் கூட ஹெல்ப் பண்றது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, அவங்களாவே வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு கத்துப்பாங்க. ஸோ நம்மள வந்து எப்பவுமே எதிர்பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. அகெயின் நான் வந்து பப்புக்கு வீட்ல வேலை சொல்றேன்னா, அதெல்லாம் கிடையாது. அவனோட வேலைய வந்து அவனே செய்யணும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். நானும் வந்து செய்வேன். அவனே வந்து நீயே தான் அதெல்லாமே பண்ணணும். நீ பண்ணா பண்ணு, பண்ணாட்டி விடு அப்படிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அவனுக்கு வந்து இது பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிக் குடுத்துருவேன். அண்ட் அவனாவே வந்து அத பண்றான். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஒண்ணும் பெருசா நீ இந்த வேலைலாம் செய்யணும் அப்படின்லாம் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் தேவையில்ல. ஸோ அதான் என்ன பொறுத்தவரைக்கும் டிசிப்ளின்றது சின்ன வயசுல இருந்தே வந்து வரணும். நெறைய பேர் சொல்ற மாதிரி பெருசான அப்புறம் கத்துப்பாங்க. குழந்தைக்கு எதுக்கு டிசிப்ளின்லாம் அப்படிலாம் எனக்கு வந்து கிடையாது. அவங்க இப்போ என்ன கத்துக்கிறாங்களோ, இத தான் வந்து பெருசானதுக்கு அப்புறமும் இருப்பாங்க. ஸோ பப்புவ பத்தி நீங்க எல்லாரும் கேட்ட டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து பப்பு போய் குளிக்க வைக்கணும் நான். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இன்னும் லஞ்ச் வேற நான் இன்னும் ரெடி பண்ணல. வீடியோ ஷூட் பண்ணிட்டே லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.